யாழ் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்களுக்கும் என்னுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் அட்ரினல் சுரப்பி இது சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளை முழுக்க கம்ப்ளீட்டாக இதில் இருக்கக்கூடிய அனைத்து இன்ஃபர்மேஷனுமே நம்ம குயிக்காக தெளிவாக நம்ம பார்த்துடலாம். ஸோ அட்ரினல் கிளாண்ட், இந்த அட்ரினல் சுரப்பியை பொறுத்த வரைக்கும் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 கிட்னி இருக்கும். அந்த 2 கிட்னியோட மேல் பகுதியில் இந்த அட்ரினல் கிளாண்ட், அட்ரினல் சுரப்பி இருக்கும். ஓகேங்களா? இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? அபவ் ஈச் கிட்னி. ஓகேங்களா? கிட்னிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால இந்த கிளாண்டை, அட்ரினல் கிளாண்டை சுப்ரா ரீனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்ரா ரீனல் சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரானா மேலே அப்படின்னு அர்த்தம், ரீனல்னா கிட்னி அப்படின்னு அர்த்தம். ஸோ கிட்னிக்கு மேலே இருக்கிறனால இதை அட்ரினல் சுரப்பியை சுப்ரா ரீனல் சுரப்பி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த அட்ரினல் சுரப்பி இருக்குல்ல, அந்த அட்ரினல் சுரப்பியை அவுட்டர் பார்ட், இன்னர் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் பார்ட்டாக பிரிப்பாங்க. அதாவது அட்ரினல் சுரப்பியுடைய வெளிப்பகுதியை அவுட்டர் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ரினல் சுரப்பியின் வெளிப்பகுதியை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய உள்பகுதியை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட்ரினல் மெடுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பார்ட்ஸுமே ரெண்டுமே ஸ்ட்ரக்சரலாகவும் சரி, ஃபங்க்ஷனலாகவும் சரி, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இதனுடைய அமைப்பிலையும் சரி, அதனுடைய செயல்பாட்டிலையும் சரி, ரெண்டுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? சாரி, இப்போ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தெளிவாக நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதுங்க. அட்ரினல் சுரப்பி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா கிட்னிக்கு மேலே இருக்குது. அதனால் இதை சுப்ரா ரீனல் சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒட்டுமொத்த அட்ரினல் சுரப்பியை 2 பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க, வெளிப்பகுதி, உள்பகுதி. வெளிப்பகுதியை அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்பகுதியை அட்ரினல் மெடுலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 2 பார்ட்ஸுமே அமைப்பிலையும் சரி, செயல்பாட்டிலையும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், வேறுபாடாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அட்ரினல் கார்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஹார்மோனை உற்பத்தி பண்ணும். மெடுலா பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஹார்மோனை பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும். அடுத்து இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துங்க, இது ரொம்ப முக்கியம். ரொம்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏதாச்சும் ஒரு பிக்சரோடு நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை பாருங்கள். கிட்னி இந்த ப்ரௌன் கலரில் பார்த்திங்கன்னா இருக்கு இல்லையா, அவரை விதை மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதில் மேலே இருக்கக்கூடிய சுரப்பி தான் அட்ரினல் சுரப்பி. இந்த மேலே இருக்கக்கூடிய அட்ரினல் சுரப்பியை மட்டும் அடுத்த அந்த பிக்சரில் வச்சுருக்காங்க. அதில் மேலே கேப்சியூல் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அது என்னென்னா அட்ரினல் சுரப்பியை பாதுகாக்கக்கூடிய உறை, ப்ரொடக்டிவ் லேயர். ஓகேங்களா? ஸோ மேல் கேப்சூல், அதுக்கப்புறம் அந்த அட்ரினல் சுரப்பியுடைய வெளிப்பகுதியை கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்பகுதியை பார்த்திங்கன்னா மெடுலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. கிட்னியை பற்றி நம்ம பார்க்க ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? கிட்னியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறதுல வீடியோ போட்டிருக்கேன். அதில் இது 2 கிட்னி நமக்கு இருக்கும். இது அவரை விதை மாதிரி இருக்கும். இந்த ஓகேங்களா? அடுத்து அட்ரினல் கார்டெக்ஸ். இப்போது நல்லா தெளிவாக கவனிச்சிங்க. இந்த இடத்துல தான் லைட்டாக உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்படும். ஆனால் தெளிவாக கவனிச்சிங்கன்னா எதுவுமே ஏற்படாது. ஓகேங்களா? நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், வெளிப்பகுதியை அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், உள்பகுதியை அட்ரினல் மெடுலா அப்படின்னு சொல்லுவோன்னு சொன்னேன். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ரக்சரலி, ஃபங்க்ஷனலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அட்ரினல் கார்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்ரினல் கார்டெக்ஸுங்கிறது வெளிப்பகுதி, அட்ரினல் சுரப்பியுடைய வெளிப்பகுதி. அது 3 லேயர்களால் ஆனது, 3 அடுக்குகளால் ஆனது. அட்ரினல் சுரப்பியின் வெளிப்பகுதியான அட்ரினல் கார்டெக்ஸ் 3 அடுக்குகளால் ஆனது. அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சோனா கிளாமருலோசா, ஜோனா ஃபாசிகுலேட்டா, ஜோனா ரெட்டிகுலாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோனா கிளாமருலோசா அப்படிங்கிறது அட்ரினல் கார்டெக்ஸ் இருக்குல்ல, அதனுடைய வெளிப்பகுதி. ஓகேங்களா? ஜோனா ஃபாசிகுலேட்டா அப்படிங்கிறது மிடில் லேயர், மத்திய பகுதி. ஓகேங்களா? அடுத்து ஜோனா ரெட்டிகுலாரிஸ் அப்படிங்கிறது உள்பகுதி. ஓகேங்களா? இங்கே ஒட்டுமொத்தமாக அட்ரினல் சுரப்பியை வெளிப்பகுதியை அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்பகுதியை அட்ரினல் மெடுலான்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன். அடுத்து அட்ரினல் கார்டெக்ஸுக்குள்ளே போகிறோம். அட்ரினல் கார்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே 3 அடுக்குகள் ஆனது. அது என்ன அப்படின்னா ஜோனா கிளாமருலோசா அப்படிங்கிறது அட்ரினல் கார்டெக்ஸோட வெளிப்பகுதி, ஜோனா ஃபாசிகுலேட்டா அப்படிங்கிறது அட்ரினல் கார்டெக்ஸோட
நடுப்பகுதி. ஜோனா ரெட்டிகுலாரிஸ் அப்படிங்கிறது அட்ரினல் கார்டெக்ஸோட உள்பகுதி. ஓகேங்களா? தெளிவாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்து இந்த அட்ரினல் கார்டெக்ஸில் ஒரு 2 ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். அட்ரினல் கார்டெக்ஸில் உருவாகக்கூடிய ஹார்மோனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கார்டிகோஸ்டீராய்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அட்ரினல் சுரப்பியோட வெளிப்பகுதியை கார்டெக்ஸ் தானே சொல்லுவோம். ஸோ வெளிப்பகுதியில் சுரக்கக்கூடிய ஹார்மோனை கார்டிகோஸ்டீராய்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், மினரலோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? திருப்பி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம அட்ரினல் சுரப்பியுடைய வெளிப்பகுதியை மட்டும் நம்ம பார்க்குறோம். அந்த வெளிப்பகுதி 3 அடுக்குகளால் ஆனது. ஜோனா கிளாமருலோசா, ஜோனா ஃபாசிகுலேட்டா, ஜோனா ரெட்டிகுலாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 அடுக்குகளால் ஆனது. ஜோனா கிளாமருலோசா அப்படிங்கிறது அதனுடைய வெளிப்பகுதி, ஜோனா ஃபாசிகுலேட்டாங்கிறது அதனுடைய நடுப்பகுதி, ஜோனா ரெட்டிகுலாரிஸ் அப்படிங்கிறது அதனுடைய உள்பகுதி. இது எல்லாமே சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா கார்டிகோஸ்டீராய்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேலும் 2 வகை, குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், அதுக்கப்புறம் மினரலோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து இதனுடைய வேலை என்ன, குளுக்கோகார்டிகாய்ட்ஸோட வேலை என்ன, மினரலோகார்டிகாய்ட்ஸோட வேலை என்ன அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், ஓகேங்களா? இதில் இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் இது உருவாக்கக்கூடிய ஹார்மோன் தான் கார்டிசோல் மற்றும் கார்டிஸ்டீரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டிசோல் மற்றும் கார்டிகோஸ்டீரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஒட்டுமொத்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் இந்த ஹார்மோனோட வேலை, கார்டிசால் மற்றும் கார்டிகோஸ்டீரோனோட வேலை என்ன அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கார்டிசோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம் இல்லையா, ரொம்ப இருக்க நிலையில் இருக்கிறோம் இல்லையா, அதேமாரி ரொம்ப அஃபெக்டாக இருப்போம். மனசளவுலையும் சரி உடல் அளவுலையும் ரொம்ப அஃபெக்டாக இருக்கும்போதும், ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கும்போதும் இந்த ஹார்மோன் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். இந்த ஹார்மோன் தான் நம்மளை வந்து பாதுகாக்கும். கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் தான் இந்த இருக்க நிலையில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதே இந்த ஹார்மோன் தான் கார்டிசோல். ஓகேங்களா? இதையும் மேலும் மருந்து குழுவத்தில் அழகாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இப்போது குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் இருக்குங்க இல்லையா, குளுக்கோகார்டிகாய்ட்ஸோட இது நல்லா புரிஞ்சுங்க. இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படிங்கிறது எங்கே உருவாகுதா, அந்த ஒட்டுமொத்த அட்ரினல் கார்டெக்ஸ் இருக்குல்ல, அட்ரினல் சுரப்பியுடைய வெளிப்பகுதி இருக்குல்ல, அது 3 அடுக்குகளால் ஆனது அப்படின்னு பார்த்தோமா. அதில் நடுப்பகுதி தான் ஜோனோ ஃபாசிகுலேட்டா. அந்த ஜோனோ ஃபாசிகுலேட்டா அதனுடைய நடுப்பகுதியில் தான் இந்த கார்டிசோல் மற்றும் கார்டிகோஸ்டீரோன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து உருவாகுது. ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து இது என்ன பண்ணும், இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் இல்லைனா இது சுரக்கக்கூடிய கார்டிசோல் மற்றும் கார்டிகோஸ்டீரோன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் மெட்டபாலிசத்தை, செல் வளர்சிதை மாற்றத்தை இதுதான் மெயின்டைன் பண்ணும், ரெகுலேட் பண்ணும், ஒழுங்குபடுத்தும். செல் மெட்டபாலிசத்தை ஒழுங்குபடுத்தும். அதேமாரியே குளுக்கோஸ் வந்து உருவாகிறத இதுதான் தூண்டிவிடும். எதுலேருந்து அப்படின்னா, கல்லீரலில் கிளைக்கோஜனாக ஸ்டோர் ஆகியிருக்கும் இல்லையா, அதை உடச்சி குளுக்கோஸ் ஃபார்மேஷனுக்கு குளுக்கோஸ் உருவாதலுக்கு தூண்டுதலாக இருக்கிறதே இந்த ஹார்மோன் தான். அடுத்து இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட். வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் ஒவ்வாமையை தடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன் வந்து இதுதான். ஓகேங்களா? அடுத்து மினரலோகார்டிகாய்ட்ஸ். மினரலோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னா, இந்த மினரலோகார்டிகாய்ட்ஸ் சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்னென்னா ஆல்டோஸ்டீரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். இந்த ஆல்டோஸ்டீரோன் ஹார்மோன் வந்து எங்கே உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோனா கிளாமருலோசா. ஜோனா கிளாமருலோசா அப்படிங்கிறது அட்ரினல் கார்டெக்ஸோட வெளிப்பகுதி. ஓகேங்களா? 3வது அடுக்கு. ஓகே, அது அந்த ஜோனா கிளாமருலோசால தான் ஆல்டோஸ்டீரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா உருவாகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்டோஸ்டீரோன் ஹார்மோன் வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்பில் சோடியம் உப்பு இருக்குல்ல, அதை ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுறதே இது தான். அதாவது கிட்னியில் சோடியம் ரீஅப்சார்ப்ஷன், சோடியம் மீள உறிஞ்சுதல். ஓகேங்களா? அதை வந்து ரீனல் டியூபிள் அப்படின்னா கிட்னியில் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் மீண்டும் உறிஞ்சப்படுறதுக்கு காரணமான ஹார்மோன் என்னென்னா இந்த ஆல்டோஸ்டீரோன் தான். அதேமாரியே இது பொட்டாசியத்தை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தள்ளுறதுக்கு, ஒரு செல்லில் பொட்டாசியம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். அந்த பொட்டாசியம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்கிரீட் பண்ணுறதுக்கு, வெளியில் அனுப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன் வந்து இது தான். அதாவது பொட்டாசியம் அயனியை வந்து பார்த்திங்கன்னா வெளியே அனுப்புறதுக்கு, அதாவது எக்ஸ்கிரீட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, மினரலோகார்டிகாய்ட்ஸ்
இது சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்னென்னா ஆல்டோஸ்டீரோன் அப்படிங்கிற ஒரே ஒரு ஹார்மோன் தான். இந்த ஆல்டோஸ்டீரோன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சோடியம், அதாவது கிட்னியில் சோடியம் வந்து மீண்டும் உறிஞ்சப்படுதலுக்கு இது முக்கியம். அதே மாதிரி பொட்டாசியத்தை வந்து வெளியில் தள்ளுறதுக்கும், சோடியத்தை திருப்பியும் அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கும், பொட்டாசியத்தை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தள்ளுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன். ஓகேங்களா? தெளிவாக கவனிச்சிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏன் ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கிட்டேன்னா, அப்போ தான் அந்த இதை வச்சு தான் தெளிவாக நீங்கள் உள்ளே போகணும். அப்புறம் இது எங்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசிலேஷன், ஒரு கன்ஃபியூஷன் வந்து வந்துடும். தெளிவாக கவனித்து வச்சிங்க. அட்ரினல் சுரப்பி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னேன், கிட்னிக்கு மேலே இருக்குதுன்னு சொன்னேன். அதை 2 வகையாக பிரிப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அட்ரினல் கார்டெக்ஸ் மற்றும் அட்ரினல் மெடுலா. வெளிப்பகுதியாக அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 3 அடுக்குகளால் ஆனது. அட்ரினல் அது வந்து ஜோனா கிளாமருலோசா, ஜோனா ஃபாசிகுலேட்டா, ஜோனா ரெட்டிகுலாரிஸ் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? அடுத்து இது ஒட்டுமொத்தமாக இது சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோகார்டிகாய்ட்ஸு, அதுக்கப்புறம் மினரலோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். கார்டிகாய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து ஆல்டோஸ்டீரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். இந்த ஆல்டோஸ்டீரோன் ஹார்மோன் எதுக்கு ரொம்ப முக்கியம்னா, சோடியம் வந்து மீண்டும் உறிஞ்சப்படுறதுக்கும், பொட்டாசியத்தை வெளியில் தள்ளுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாருங்களேன், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த அழுத்தம், அதுக்கப்புறம் உப்போட அளவு, ஓகேங்களா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நீர், ஓகே, அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ், உப்புகள் எல்லாமே, மின்பகுளி பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆல்டோஸ்டீரான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரத்த அழுத்தம், ஓகேங்களா, ரத்த அழுத்தம், நீரோட அளவு, உப்போட அளவு, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், ஓகேங்களா, அந்த இது சவ்வூடு பரவல் அழுத்தம், இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறது வந்து ரெகுலேட் ஒழுங்குபடுத்துறதுக்கு ஆல்டோஸ்டீரோன் வேணும். ஆல்டோஸ்டீரோன் எங்கே உருவாகுதுன்னா, மினரலோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னாவே ஆல்டோஸ்டீரோன் தான். இந்த ஆல்டோஸ்டீரோனோட வேலை சோடியத்தை வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து பொட்டாசியத்தை வெளியில் தள்ளும். அது இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த அழுத்தம், நீரோட அளவு, அதுக்கப்புறம் உப்போட அளவு, இது எல்லாத்தையுமே பேலன்ஸாக வச்சுக்கிறதே இந்த ஆல்டோஸ்டீரோன் தான். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கார்டிசால் அப்படிங்கிறது வந்து அட்ரினல் கார்டெக்ஸ், ஓகேங்களா, வெளிப்பகுதியில் அட்ரினல் சுரப்பியோடைய வெளிப்பகுதியில் கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து உருவாகும். இதுதான் நம்மளை ரொம்ப ஸ்ட்ரெஸ் கண்டிஷனில் இருக்கும்போது இதை வந்து நம்மளை காவந்து பண்ணும். அதனால் இதை லைஃப் சேவிங் ஹார்மோன் அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? லைஃப் சேவிங் ஹார்மோன் அப்படின்னா வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இல்லைனா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் டைமில் வந்து நம்மளை காவந்து பண்ணுறதே, நம்மளை காப்பாற்றுறதே இந்த கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் தான். கார்டிசாலை பொறுத்த வரைக்கும் அட்ரினல் சுரப்பியுடைய வெளிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உருவாகுது. ஓகேங்களா? நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். மினரலோகார்டிகாய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்னென்னா ஆல்டோஸ்டீரோன். குளுக்கோகார்டிகாய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்ன அப்படின்னா கார்டிசோல் மற்றும் கார்டிகோஸ்டீரோன். ஓகேங்களா? கார்டிசோல் மற்றும் கார்டிகோஸ்டீரோன். இது குளுக்கோகார்டிகாய்ட்ஸு கீழே வந்து பார்த்திங்கன்னா கார்டிசோல் மற்றும் கார்டிகோஸ்டீரோன் வரும். அதில் கார்டிசால் தான் லைஃப் சேவிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து உள்ள வர நம்ம அட்ரினல் மெடுலா. அட்ரினல் மெடுலாவை பொறுத்த வரைக்கும் இந்த அட்ரினல் சுரப்பியுடைய உள்பகுதி, அதாவது இது கிட்னியை ஒட்டி இருக்கும். ஓகேங்களா? கிட்னியை ஒட்டி இது தான் இருக்கும். ஓகே, இந்த அட்ரினல் மெடுலாவை பொறுத்த வரைக்கும் எந்த செல்களால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமாஃபின் செல்களால் ஆனது. இந்த அட்ரினல் மெடுலா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் குரோமாஃபின் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நிறையா சிம்பத்தட்டிக் அண்டு பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதாவது பரிவு நரம்புகள், எதிர்பரிவு நரம்புகள்னு தமிழில் சொல்லுவாங்க. சிம்பத்தட்டிக் அண்டு பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ், பரிவு மற்றும் எதிர்பரிவு நரம்புகள் வந்து இங்கே நிறையாவே இருக்கும். ஃபஸ்ட்டு இதை தெளிவுபடுத்திங்க. அட்ரினல் மெடுலாவை பொறுத்த வரைக்கும் அட்ரினல் சுரப்பியுடைய உள்பகுதி, இந்த அட்ரினல் சுரப்பியுடைய உள்பகுதியை வந்து பார்த்திங்கன்னா எந்த செல்களால் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. குரோமாஃபின் செல்களால் ஆனது. ஓகேங்களா? அட்ரினல் மெடுலா அப்படிங்கிறது எந்த செல்கள்? குரோமாஃபின் செல்களால் ஆனது. இந்த இடத்துல நிறைய சிம்பத்தட்டிக் அண்டு பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த
அட்ரினல் சுரப்பியுடைய உள்பகுதியான அட்ரினல் மெடுலாவில் 2 ஹார்மோன் தான் செக்ரீட் ஆகுது. 2மே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன். எமர்ஜென்சி ஹார்மோன், அவசரநிலை ஹார்மோன் என அழைக்கக்கூடிய அட்ரினலின் மற்றும் நார் அட்ரினலின் அப்படிங்கிறது அட்ரினல் சுரப்பியுடைய உள்பகுதியில் சுரக்குது. அட்ரினலினுக்கு இன்னொரு பேர் என்னென்னா எபினெஃப்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. நார் அட்ரினலினுக்கு இன்னொரு பேர் என்னென்னா நார் எபினெஃப்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். இதை எமர்ஜென்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப எமோஷனாக இருக்கும்போதும் ரொம்ப அழுத்தத்தில் இருக்கும்போதும் இந்த ஹார்மோன் உருவாகும். அதனால் இதை ஃப்ரைட் அண்டு ஃபைட் ஹார்மோன், நம்ம சண்டையிடும் ஹார்மோன், பறக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது. அவசரநிலை ஹார்மோன். நீங்கள் ஒரு ட்ராக்கில் அத்லெட் ரன்னிங் ஓட நிற்கிறீங்க அப்படின்னா, அத்லெட் ஆன் யுவர் மார்க் செட் கோ அப்படின்னோன்னா படபடன்னு வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அதனால் ஹார்ட் பீட் அதிகமாகவும் சுவாசம் அதிகமாகவும் வேகமாக ஓடுவோம். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா, இந்த அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன் பிளட்டில் நேராக கலந்து தான் இதாகுது. நார்மலாக இருந்துகிட்ருப்பீங்க, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது மட்டும் ஒரு படபடப்பு வரும். அதுக்கும் காரணம் இது தான். இதனால் இதை படபடக்கும், சண்டையிடும் ஹார்மோன், பறக்கும் ஹார்மோன் எல்லாமே சொல்லுவாங்க இந்த அட்ரினலினை. இந்த அட்ரினலினோட வேலை என்ன? இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதுதான் என்ன பண்ணுன்னா, இந்த அட்ரினலின் பார்த்திங்கன்னா கிளைக்கோஜனை லிவரில் இருக்கக்கூடிய, அதாவது கல்லீரல் மற்றும் மசில்ஸ், லிவர் அண்ட் மசில்ஸில் இருக்கக்கூடிய கிளைக்கோஜன் இருக்குல்ல, ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா அதை கிளைக்கோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லீரல்லையும் தசைகள்லேயும் ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய குளுக்கோஸை, அதாவது கிளைக்கோஜனை பார்த்திங்கன்னா குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன் வேணும். ஓகேங்களா? அதாவது கல்லீரல் மற்றும் தசைகளில் இருக்கக்கூடிய கிளைக்கோஜனை உடைக்கிறதுக்கு, அதாவது அதை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன் வேணும். அதேமாரியே நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸாமுக்குள்ளே போகும்போது மட்டும் திடீர்னியாக ஒரு படபடப்பு வருதுன்னா, இந்த அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன் அந்த டைமில் வந்துடும். அது ஏற்கனவே அதை பற்றி பயந்துட்டுருப்போம். அப்போ போகும்போது, அப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் எமோஷனில் இருக்கும்போது என்ன ஹார்மோன் சுரக்கும்? அட்ரினல் ஹார்மோன் தான் சுரக்கும். அதனால் என்ன ஆகும்னா, ஹார்ட் பீட் அதிகமாகும், ரத்த அழுத்தம் அதிகமாகும். இட் இன்க்ரீசஸ் ஹார்ட் பீட் அண்டு பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம சுவாசம் பண்ணுறோம் இல்லையா, ரெஸ்பிரேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதையுமே இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிராங்கை அண்டு ட்ரக்கியா இருக்குது இல்லையா, ட்ரக்கியா அண்டு பிராங்கை, ஓகேங்களா, மூச்சு குழல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மூச்சு சிற்றறை, இதை பார்த்திங்கன்னா டைலேட் பண்ணி விட்ருவோம். விரிவடைய வச்சு நம்ம ரெஸ்பிரேஷன் ரேட்டை பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துகிறதும் இது தான். அதுக்கப்புறம் இட் காசஸ் டைலேஷன் ஆஃப் த பீப்புள் இன் ஐ, கண்ணு பார்த்திங்கன்னா விரிவடைய செய்யும். கண்ணை விரிவடைய செய்யக்கூடிய ஹார்மோன் அட்ரினலின் அப்படிங்கிறது. அதேமாரியே இட் டிக்ரீசஸ் பிளட் ஃப்ளோ த்ரூ த ஸ்கின். ஓகேங்களா? பிளட் ஃப்ளோ பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு கீழே பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா பிளட் ஃப்ளோவை பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி விட்டுரும் இந்த அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன். ஓகேங்களா? அட்ரினலினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைக்கோஜனை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுது. அதேமாதிரி ஹார்ட் பீட், பிளட் ப்ரெஷரை அதிகப்படுத்துது. அதேமாதிரி ரெஸ்பிரேஷனை பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் கண் விரிவடைய செய்யுது. அதேமாதிரியே அந்த ஸ்கின்னில் பிளட் ஃப்ளோ பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிடுது. நார் அட்ரினலின் இதே தான், சேம் தான். நன்றி, வணக்கம்.